ஹலோ மக்களே, ஜூன் 25 மேக்கா சந்தேஷம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையிலே சீரியலும் அவள் வர சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சரத்சந்திராவும் எஸ்பி சூர்யாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது எஸ்பி சூர்யா வந்து இந்த கதையை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அபூர்வாவும் எஸ்பி சூர்யாவும் சேர்ந்து தானே கொலை பண்ணாங்க. ஆனா சரத்சந்திரா நீங்க தான் கொலை பண்ணீங்கிறதுக்கான ஆதாரம் வந்து அந்த போன்ல இருக்கு. அது மட்டும் பூமி மட்டும் எடுத்துட்டு போய் கமிஷனர்கிட்ட கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து உங்களுக்கு காலம் ஃபுல்லா ஜெயில் தான், நீங்க அடுத்து பூமியை பிரிஞ்சுதான் வாழணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் இந்த இடத்துல எஸ்பியா இருக்கிற வரைக்கும் தான் உங்களை என்னால காப்பாற்ற முடியும். இத்தனை நாள் வந்து கேஸ் என்னோட கஸ்டடியில இருந்தது, அதனால நான் வந்து உங்களை ஈஸியா காப்பாத்தினேன். இதுக்கு அடுத்து ஒருவேளை அந்த போன் மட்டும் அந்த கமிஷனர் மட்டும் அந்த போனு அந்த வீடியோ எல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து எனக்கு வேலை போயிடும். எனக்கு வேலை போறது கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து இந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் எஸ்பியா வருவாரு. அவர் கேஸ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. திரும்ப அவர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு நீங்க தான் இந்த கொலைய பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உங்க பொண்ணோட மனதுல நீங்க ரொம்ப தெய்வம் மாதிரி இருக்கிறீங்க. அவங்களுக்கு யாருக்கேனே வந்து அவங்க அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்க, அவர் உயிருக்கு மேல காதலிச்ச ககனும் விட்டுட்டு கொன்னது நீங்க தான் தெரிஞ்சதுன்னா உங்களையும் வெறுத்துருவாங்க. அடுத்து காலம் ஃபுல்லா உங்க பொண்ணு பூமி தனியா தான் இருக்கணும். இதெல்லாம் நினைச்சு பாருங்க, இதெல்லாம் நினைச்சு பார்த்து நீங்களே ஒரு முடிவெடுங்க. இப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரத்சந்திர திரும்ப எஸ்பி சூர்யா கிட்ட கேக்குறாரு. உடனே எஸ்பி சூர்யா, ஒண்ணுமே இல்ல, நீங்க என்னோட போன் வந்து பூமி கிட்ட இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ்டு. எனக்கும் வேலை போகாது, கமிஷனருக்கும் உண்மை தெரிய போறதுல, நீங்க தான் கொலை பண்ணீங்கிற உண்மையே வெளியே வர போறதில்ல. சோ சிம்பிள் சார், பூமி கிட்ட இருக்கிற அந்த ஆதாரத்தை மட்டும் நீங்க எடுத்துட்டு வரணும். அந்த ஆதாரம் அந்த போன்ல தான் இருக்கு, என்னோட போன் தான் இப்ப பூமி கிட்ட இருக்கு, அதை மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம சரத்சந்திரா வந்து காலையில நைட் ஆல்ரெடி அபூர்வா 2 வாட்டி எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, எடுக்க முடியாது. காலையில நம்ம சரத்சந்திராவும் பூமியும் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க. இவங்க நைட்டு ஃபுல்லா தூங்கி இருக்கவே மாட்டாங்கல்ல, அதனால வந்து அழுதுகிட்டே கண்ணை மூடி இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம சரத்சந்திரா கார்ல போகும்போது பூமியோட ஹேண்ட்பேக்ல இருந்து அந்த போனை எடுத்து தன்னோட பாக்கெட்டுக்குள்ள வச்சுப்பாரு நம்ம சரத்சந்திரா. அது பூமிக்கு எடுத்ததே தெரியாது. இவங்க கமிஷனர் ஆபீஸ்ல போய் தேடி பார்ப்பாங்க, பேக்ல எங்கேயுமே போன் இருக்காது, எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அவங்க இப்ப என்ன நினைப்பாங்க, கொலைய பண்ணது அபூர்வாவும் எஸ்பி சூர்யாவும். சோ அவங்க 2 பேத்துலதான் யாராவது ஒருத்தங்க எடுத்திருப்பாங்க, கண்டிப்பா இது அபூர்வாவோட வேலையா தான் இருக்கும், அந்த அபூர்வா தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சரத்சந்திரா மேல அவங்களுக்கு ஒரு துளியும் கூட சந்தேகம் வராது, அபூர்வா தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. உடனே அங்க வாசல்ல கமிஷனர் ஹாலுக்கு வெளியே உட்காந்து ஏங்கி அழுதுட்டு இருப்பாங்க நம்ம பூமி. ஏன் கடவுள் ஏன் எனக்கு ஏன் இவ்வளவு துரோகத்தை பண்றாரு, நான் என் மாமாவை தான் என்கிட்ட இருந்து பிரிச்சாருன்னு பார்த்தா அவருக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சா அது கூட இந்த கடவுளுக்கு பொறுக்கலையாப்பா. முதல்ல என் சின்ன வயசுல என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க, அதுக்கடுத்து நான் உயிருக்கும் உயிரா என்னோட உயிர்ல கலந்த என்னோட மாமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க, அதுக்கு பழி வாங்கணும், அதுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும், அந்த கொன்னவங்களை சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டணும்னு தானப்பா நான் இவ்வளவு பாடுபட்டு இருக்கேன். ஆனா கடவுள் ஏன் என்னை இவ்வளவு சோதிக்கிறாரு, எனக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி நான் சட்டத்துக்கு முன்னாடி நின்று அவங்களுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சது ஒரு தப்பா, நினைச்சது ஒரு குத்தமா அப்படின்னு நினைச்சு இவங்க எங்க எழுதிட்டு இருக்கிறாங்க. சரத்சந்திராவுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னதான் வந்து எஸ்பி சூர்யா கேட்டான்னு சொல்லிட்டு அந்த போனை எடுத்து கொடுத்தாலும் அவருக்கு வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்குச்சா, பூமி நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான், அந்த நம்பிக்கை நம்ம காப்பாத்தலையே, நம்ம இப்படி துரோகம் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பூமி இப்படியாவது சொல்லி அழுகும் போது சரத்சந்திராவுக்கு வந்து குற்ற உணர்ச்சியா இருக்கேன்னா, பூமி நீ நினைக்கிறது மாதிரி எஸ்பி சூர்யாவோ அபூர்வாவோ கொலை பண்ணல, நான் தான் ககனை கொலை பண்ணேன், ஆனா அந்த உண்மை தெரிஞ்சா நீ என்னைய ஜென்மத்துக்கும் மன்னிக்க மாட்டேன், நீ என்னை விட்டு தூரமா போயிருவேன், நான் உன்னை இழக்க கூடாதுன்னு தான் நான் இந்த தப்பையும் இப்ப பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் எனக்கு கண்டிப்பா பிராச்சித்தமே எனக்கு கிடையாது, என்னால நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியல, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல பூமி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கிறாரு சரத்சந்திரா. உடனே ஏன்பா நீங்க எதுக்குப்பா இப்ப கவலையா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, என்னோட கஷ்டத்தை இப்ப உங்ககிட்ட மட்டும்தான் என்னால சொல்ல முடியும், எனக்குன்னு இப்ப நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, நீங்களே உடஞ்சு போயிட்டு அப்புறம் எனக்கு யாருப்பா ஆறுதல் சொல்லுவா, எனக்குன்னு யாருப்பா இருப்பா அப்படின்னு சொல்லி பூமி வந்து திரும்பி அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே சரத்சந்திரா வந்து எஸ்பி சூர்யாவை மீட் பண்ணி போனை கொடுக்குறாரு. சார் யூஆர் கிரேட் சார், சூப்பர் சார், எப்படி சார் போன் எடுத்துட்டு வந்தீங்க, எப்படி சார் உங்களால எடுக்க முடிஞ்சது, நாங்க எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணோம் ஆனா எங்களால எடுக்க முடியல, எப்படி சார் நீங்க எடுத்தீங்க அப்படிங்கும் போது, இந்த மாதிரி கார்ல அவ தூங்கிட்டு இருந்தா அப்பதான் நான் அந்த போன் எடுத்தேன்,
இந்த ஃபோனை எடுத்து கொடுத்தது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சார் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வரலன்னா அதுக்கு அடுத்து நீங்கள் உங்கள் பொண்ணை வாழ்நாள் ஃபுல்லாக பார்க்கவே முடியாது, அவங்க உங்களை வெறுத்து ஒதுக்கியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பூமி உங்கள் மேலே வச்ச நம்பிக்கை தான் சார் இதுக்கெல்லாம் காரணம். நான் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கை, பூமி உங்கள் மேலே வச்ச நம்பிக்கை எல்லாமே நல்லா இப்போ நல்லது ஒரு முடிவு கிடைச்சிருக்குல்ல. இந்த கேஸ் இதோட முடிஞ்சு போயிடும். இதுக்கு அடுத்து இந்த கேஸை யாரும் தோண்ட போகிறதும் இல்லை, அது அப்படியே முடிஞ்சு போயிடும். இனிமேல் உங்க பொண்ணு உங்களை விட்டு பிரிய போறது இல்லை, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் நம்ம சரச்சந்திராக்கு வந்து ஒரு ஓரத்துல, மனசோட ஒரு ஓரத்துல ககனை கொன்னதும் நாம தான், ஆதாரத்தை அழிச்சதும் நாம தான் அப்படின்னு அவரே நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்களுக்கு சரச்சந்திராக்கு உண்மை தெரியாதுல்ல. அவர் சுடல, பின்னாடி சூர்யா தான் சுட்டாரு, அதுவும் அபூர்வா எஸ்பி சூர்யாவும் பிளான் பண்ணி தான் சுட்டாங்கிற உண்மை இன்னும் சரச்சந்திராக்கு தெரியாது. சரச்சந்திரா இன்னும் குற்ற உணர்ச்சியிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் தான் ககனை கொன்னு தன்னோட மகளோட இந்த நிலைமைக்கு அவரே காரணம் அப்படின்னு நினைச்சு மனசுல குமரி குமரி அழுதுகிட்டு இருக்கிறாரு. இங்க அபூர்வாக்கு பார்த்தா தலையும் ஓடலை காலும் ஓடலைங்கிற மாதிரி மனசு ஃபுல்லா எங்க கமிஷனரை மீட் பண்ணியிருப்பாலோ, போனை கொடுத்துருப்பாலோ, என்ன நடந்திருக்கும் திருப்பியும் ஜெயிலா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இங்கே அங்கேயும் நடந்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் எஸ்பி சூர்யா கால் பண்ணுவோம். உங்க காலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், போன் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ மேடம், போன் எல்லாம் எடுத்தாச்சு, இப்போ பூமி கிட்ட எல்லாம் அந்த போன் இல்லை, இப்போ என் கிட்ட தான் அந்த போன் இருக்கு. எப்படி எல்லாம் நீங்க சொன்ன பிளான் தான், சரச்சந்திரா தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துச்சு. சூப்பர், நீ எவ்வளவு பெரிய நியூஸ் சொல்லியிருக்க தெரியுமா, எனக்கு இது கேட்கவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மம்மி என்னாச்சு, போன் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கேட்கிறாங்க. நட்சத்திரா போன் எடுத்தாச்சு, இப்போ போன் எஸ்பி சூர்யா கிட்ட இருக்கு. எப்படி மம்மி, அதெல்லாம் இதுக்கு இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணு, எல்லாரும் ஃபேமிலி பேக்கா வாங்கி இன்னைக்கு ஜாம்னு கொண்டாடுறோம். அதுக்கடுத்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அம்மா, மீரா அத்தை ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சு, வா போக்கலான்னு சொல்லிட்டு, மீரா எதுக்கு மீரா என்னாச்சு, எதுக்கு நீ அழுதுட்டே இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு தெரியாதா அண்ணி, அவர் பாருங்க கேபி பாருங்க, அந்த சாரதா தான் முக்கியம்னு சாரதா வீட்டுல இருக்கிறாங்க, சாரதா கூட ஊர் சுத்திட்டு இருக்கிறாரு, சாரதா கூட வெளியே போறாரு, கொஞ்சமாச்சும் பையன் இறந்த துர்க்கம் இருக்கா அவளுக்கு, இனிமேல் அவர் இங்க வரவே மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு, என் மூஞ்சியிலே முழிக்காத, இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன், நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மீரா, உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வட நான் விடுவேனா? இங்க பாரு, கேபி இருந்தா உனக்கு, இல்லைன்னா யாருக்கும் இல்ல, அவ்வளவுதான். அந்த சாரதா கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வரணும், அவ்வளவுதானே, விடு நான் பாத்துக்கிறேன். அண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி மீரா கேக்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு உனக்கு, நீ எதுவும் பேசாத, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க. ஆக்சுவலி பார்த்தா இவங்க வீட்டிலே இருந்தா நம்ம சாரதா வந்து ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பைத்தியம் மாதிரி ஆயிடுவாங்க. கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வரலாம், ஊருக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்திருப்பாங்க. ரூமு கூட செக்இன் பண்றதுக்கு அப்பதான் வந்திருப்பாங்க, வெளியே போகலாம், ஒரு ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளைட் வேற அவங்க புக் பண்ணியிருப்பாங்க. கடைசி பார்த்தா என்ன நடக்கும், சரி இன்னும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகல, நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உள்ள ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல சொல்லியிருப்பாங்க. எந்த ரூமும் எல்லாமே உங்களுக்கு அபூர்வாக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்க, 4-5 அடியால் அனுப்புவாங்க. அதாவது அடியால் மாதிரி இருக்க மாட்டாங்க, சும்மா நார்மல் பீப்புள் மாதிரி இருந்து அவங்கள கடத்திட்டு வர்றதுக்கு, கேபியை கடத்திட்டு வர்றதுக்காண்டி. சாரதா கிட்ட வந்து கேபி பேசிட்டு இருப்பாரு. சாரதா வந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஏங்க நம்ம எதுக்கு இப்ப வெளியே போறோம், ககன் வீட்டுக்கு வருவான்ல, எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, ககன் கண்டிப்பா வீட்டுக்கு என்ன தேடி வருவான், நான் வீட்டுல இல்லைன்னா அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். சாரதா எல்லாமே உன் நல்லதுக்காக தான் நான் பண்றேன், நான் இது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் இருக்கும், நீ இதுக்கு இப்போ இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்கேன் என்கிட்ட. என்ன அந்த டாக்டர் சொன்னாங்களா என்னை வெளியே கூட்டிட்டு போகணும்னு, எனக்கு என்ன பைத்தியம்னு சொன்னாங்களா, என் பையன் மேல அவ்வளவு பாசம் இருந்தா நான் பைத்தியம் ஆகிருவேனா? அந்த டாக்டர் பேச்சை கேட்டுதானே இப்ப என்ன வெளியே கூட்டிட்டு போறீங்க, எனக்கு நல்லா தெரியும் அந்த டாக்டர் என்னை உங்ககிட்ட பைத்தியம்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் என்ன இப்படியே வீட்லயே இருந்தா நான் முழு பைத்தியமா மாறிடுவேன், அதனால நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? எனக்கு ககனை பார்க்கணும், ககன் கண்டிப்பா என்ன தேடி வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க என்ன ஒழுங்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாரதா நீ கோவப்படாத, நான் சொல்றதை மட்டும் கேளு, நீ பைத்தியம்னு யாராவது சொல்லுவாங்களா, நான் சொல்ல விடுவேனா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கேபி வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல பூமி வந்து கால் பண்றாங்க. ஹலோ மாமா, என்னாச்சு, எங்க இருக்கீங்க, என்ன ரூம் நம்பர் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. எந்த ஹோட்டல்ல இருக்கீங்க, எப்போ செக்இன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குமா, இப்பதான் வந்தோம், இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, கிளீனிங் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம், 508மா எல்லாம் கேட்டாச்சு. சரி மாமா, அத்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, நாங்களும் சீக்கிரமே வரோங்க அப்படின்னு சொல்லி இவங்க பூமியும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க வந்து அபூர்வா அனுப்புன அடியாட்கள் எல்லாரும் வந்துருவாங்க, 4 பேர் கடகடன்னு வந்துருவாங்க. வந்துட்டு ஏய் இந்த போட்டோல இருக்கிறது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி பூமி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பாத்துருவாங்க. சரிங்க மாமா, நான் அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லி கட் பண்ணிடுவாங்க. சாரதா நீ இங்கே இரு, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள போய் மூஞ்சி கை கல்லாம் கழுவிட்டு கண்ணாடியை போட்டுட்டு திரும்ப வந்துகிட்டு இருப்பாரு.
அந்த 4 பேர் இருக்காங்கல்ல, 4 பேரும் கர்ச்சீஃப்ல மயக்க மருந்தை கலந்து அவனை அப்படியே கேபிய மயக்கம் அடைய செஞ்சு இருக்கிறதுலே பெரிய பொட்டியை, அவர் சைஸ்க்கு ஒரு பொட்டியை வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள வச்சு ட்ராலியை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு சாரதா கண்ணு முன்னாடியே அந்த ட்ராலிக்குள்ள கேபியை வச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. சாரதா யாரோ 4 பேர் ஊருக்கு போறாங்க போல, ட்ராலியில எடுத்துட்டு போறாங்க போல அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஆனா உண்மையிலே ட்ராலியில என்ன இருப்பாருன்னா கேபி தான் உள்ள இருப்பாரு. ஒன்னு இங்க மீரா வந்து, அண்ணி மீரா நினைச்சுக்கோ, இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல கேபி இங்க வந்துருவான், இனிமேல் உனக்கு மட்டும்தான் அந்த கேபி சொந்தம், வேற யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ணி என்ன பண்ணீங்க சொல்லுங்க அண்ணி. ஐயோ மீரா, அதெல்லாம் எதுக்கு உனக்கு, நீ எதுக்கு எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இருக்க, அதெல்லாம் எதுக்கு, அதை தெரிஞ்சுட்டு இப்ப நீ என்ன பண்ண போற, உனக்கு கேப்பிங்க வரணும் அவ்வளவுதானே, கேப்பிங்க வருவான் அவ்வளவுதான், இனிமேல் போய் சந்தோஷமா இரு நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திரும்ப நம்ம பூமி வந்து ரூமுக்குள்ள உட்காந்து குமரி அழுதிட்டு இருப்பாங்க. இப்ப அபூர்வாக்கு தான் லட்டு தின்ன மாதிரி ஆச்சு. ஏன்னா அவங்கதான் அங்க போனை தான் மாட்டிக்கிச்சு எஸ்பி சூர்யா கிட்ட வந்து வெறுப்பேத்துறதுக்காண்டி. இங்க ரூம்ல பார்த்தா நம்ம செரியும் பூமியும் பேசிட்டு இருப்பாங்க. பூமி, நீ கவலைப்படாத பூமி, எல்லாமே சரியாயிரும், அந்த போனை யார் எடுத்திருப்பான்னு உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இதுல என்ன சந்தேகப்படுறதுக்கு என்ன சரி இருக்கு, யார் எடுத்திருப்பான்னு உனக்கே தெரியாதா, வேற யாரு, அந்த அபூர்வா தான். நைட்டே நான் தூங்கும் போது 2 வாட்டி எடுக்க முயற்சி பண்ணா, அப்ப அவளால எடுக்க முடியல, இப்ப எப்படி எடுத்தானே எனக்கு தெரியல, கண்டிப்பா அது அவகிட்டதான் இருக்கும், எனக்கு நல்லா தெரியும். சரி விடு பூமி, நம்ம பாத்துக்கலாம், நமக்கு வேற வழி ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சரி வந்து இவங்களை பூமியை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அபூர்வா வராங்க. உடனே சரி வெளியே போயிடுறாரு. உடனே, என்ன பூமி, காலையிலே நீ வந்து கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்ன, இன்னுமா போயிட்டு இருக்க, போகலையாமா, கமிஷனர் ஆபீஸ்ல எல்லாம் போய் ஏதோ ஆதாரம் கொடுக்க போறேன்னு நைட்டு ஃபுல்லா மிரட்டிக்கிட்டு இருந்த, போலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வந்து என்ன சீண்டி பாக்குறியா, என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு வந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பூமி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் நீ தான் அந்த போனை எடுத்திருக்கேன், என்கிட்டயே போய் சொல்றியா நீ அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பூமி, நான் எதுக்குமா உன்கிட்ட போய் சொல்றேன், கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் ஒன்னும் அந்த போனை எடுக்கல, நீ நம்பினாலும் நம்பாட்டையும் போ, உனக்கு அந்த போனை யார் எடுத்தாங்கன்னு உனக்கு தெரியணும்ல, அதை நீயே கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுப்ப, அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் மனசு எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூமி. நீ அந்த போனை யார் எடுத்திருப்பான்னு நீ வந்து எதிரே பார்க்காத ஒருத்தர் தான் எடுத்திருப்பாங்க, அப்படி இப்படின்னு பொடி வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம அபூர்வா. அதாவது சரச்சந்திராங்கிறத பேரை மட்டும் சொல்லாம இன்டைரக்டா சுத்தி வளைச்சு, உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான் அந்த போன் எடுத்திருக்காங்க, அவங்க தான் எடுத்திருப்பாங்க, நீ கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்ட. ஆனா என்ன பண்றது, என்னைய காப்பாத்துறதுக்காண்டி அவங்க சில முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க என்ன எப்படி ஃப்ரேம் பண்றாங்கன்னா, சரச்சந்திரன் வந்து பயத்துல எங்க அவர் மாட்டிக்குப்பாரோ, தன்னோட மகளை பிரிஞ்சிருவாளோங்கிற பயத்துல எடுத்து கொடுத்துருப்பாரு. இவங்க வந்து அப்படியே பிளேட்டை மாத்தி என்னைய காப்பாத்துறதுக்காண்டி எடுத்து கொடுத்துருக்காங்க, உன்கிட்ட இருந்து அந்த போன் எடுத்திருக்காங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த உண்மை கண்டிப்பா உனக்கு கூடிய சீக்கிரமே தெரிய வந்தோடனே நீ என்ன முடிவெடுப்பேங்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் பூமி அப்படின்னு சொல்லி வந்து வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க. ஏய் வாயை மூடிட்டு போ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கொலி சீரியல் அவள் வருவாள சீரியல்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே முடிஞ்சா ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன். பாய்.